ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பாருங்கள், கூட்டு செய்கிறோம். பருப்பு காய்கறிகள்லாம் கட் பண்ணிவிட்டு அது விசில் போடணும். போட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கல் உப்பு போட்டு விசில் ஆகிட்டோம். தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா இது விசில் போடணும். இப்போ நம்ம பொரியல் செய்ய போகிறோம். எண்ணெய் போட்டுட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு காய், நூக்கல், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தண்ணி நல்லா தெளிச்சுக்கோங்க. அப்புறம் அது வேகட்டும். அப்புறமா ரசம் ஊற்றிக்கலாம். தக்காளி அதில் மிக்ஸி போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். புளிலாம் போட்டு மாட்டோம். தக்காளி ரசம், தக்காளி, கொத்தமல்லி, பூண்டு, உப்பு, கருவேப்பிலை அந்த மாதிரி போட்டுக்கணும். அப்புறமா ஸ்பைசஸ், ரசப்பொடி, அப்புறமா தாளிச்சு விடணும். இப்போ இது போட்டு தாளிக்கி வச்சுக்கணும். அது வச்சுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கணும். ரசம் ஸ்பைசஸ் போட்டு அப்புறம் காஞ்சி மிளகாய் போட்டுக்கணும். இப்போ பொரியல் ரெடி. இப்போ ரசம் சேர்த்தும் ரெடி ஆகும். அது போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போ ரசம் ரெடி. இப்போ சாப்பாடு போடணும். சாப்பாடு ரெடி. இப்போ அப்பளம் போட்டு அந்த அப்பளம் வறுவல் பண்ணிக்கோங்க. அப்பளம் வறுவல் போட்டு இது ட்ரை சில்லி அந்த தாளிக்கணும். கூட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறமா நிறைய அப்பளம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் எவ்வளோ போனால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். சுட சுட சோறு போட்டு அப்பளம் கூட்டு, ரசம், பொரியல். பாய்.